வணக்கம், வெல்கம் பேக் டு ஹெய்ம்ஸ் லாபி. இன்றைக்கி நான் வீட்டிலேயே ஒரு சிம்பிளான ப்ரோட்டீன் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், இது நாலும் ஈக்குவல் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சுக்கு பொடி, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இல்லை ஒரு முழு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுக்கணும். மிதமான சூட்டில் இதை வறுத்துக்கோங்க. இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சூடு தெரியணும், அந்தளவுக்கு வறுத்தா போதும். இதெல்லாம் நட்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வறுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் தொட்டு பாருங்கள், சூடாக இருக்குது அப்படின்னா அதோடு அதை எடுத்துருங்க. ஒரு தட்டில் போட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது வந்து ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. அந்த பல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு 4 to 6 டைம்ஸ் நீங்கள் அந்த பல்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் குறன்னு தான் அரைப்படும். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சலிச்சு எடுத்த மேலே நிற்கிது பாருங்கள், அதை வந்து இன்னும் ஒரு 2 தடவை அரைச்சிட்டு அதையும் நல்லா சலிச்சுக்கோங்க. எப்படி நம்ம இதை அரைச்சாலும் ஃபைன் பவுடர் தனியாகவும் கொஞ்சம் அரைப்படாத குறன்னு இருக்க பவுடர் தனியாகவும் இது வரதான் செய்யும். இதை ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா இது எல்லாமே பட்டர் ஆகிடும், நட் பட்டர் ஆகிடும். அது இது ரொம்ப நேரம் மிக்சியில் போட்டு இதை அரைக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நான் 2ஆக எடுத்து வச்சுருக்கேன். ஃபைன் பவுடர் தனியாகவும் கொஞ்சம் குறன்னு இருக்கிற பவுடர் தனியாகவும் எடுத்திருக்கேன். இதை இப்படி 2 விதமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செய்கிற டிஷ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குறன்னு இருக்கிறது வந்து ஏதாவது டெசர்ட்டில் இல்லை ஒரு ஸ்வீட்டில் வந்து மேலே டாப்அப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கிறது வந்து ஸ்மூதீஸில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும், இல்லைனா ஜூஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லை பாலில் கலந்து கொடுக்கலாம். ஸ்மூதீஸ், ஓட்ஸ் கஞ்சி, இல்லை ராகி கஞ்சி, ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது இந்த மாதிரி பல டிஷ்ஷஸில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களும் இது தாராளமாக எடுத்துக்கலாம். ஐயோ வெயிட் கெயின் ஆகுமே நினைக்க வேணாம். நம்மளோட டெய்லி ப்ரோட்டீன் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சிம்பிளான ப்ரோட்டீன் பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள்.